ஜென்சியோட லேட்டஸ்ட் மனநிலை தான் என்னன்னு ஏஐல தட்டி பார்த்தா எகிடுதகிடா ஏறுது பிரஷர். பெருசா ஒரு சர்வே போட்டிருக்காங்க, பார்த்தாலே பக்குன்னு 61% ஆங்ஸைட்டி டிசார்டர்ல இருக்காங்களாம். 42%க்கு செமத்தையான டிப்ரெஷன். அநேகமா பாதி பேருக்கு ஏடிஹெச்டியோ இல்ல பிடிஎஸ்டியோ இருக்கும். எதையும் செய்ய யோசிக்க முடியல, ஏதாவது செஞ்சா யோசிக்கிறதே இல்ல. படிப்பு பிரஷர், வேலை பிரஷர், சோசியல் பிரஷர்னு 10-15 பிரஷர் போட்டு ஆட்டுதான் ஜென்சிய. எங்க பார்த்தாலும் வன்முறை, ஏடா கூட கிளைமேட் சேஞ்ச், அநியாயத்துக்கு அரசியல் ஊழல், இப்படி எதிர்காலத்தை பத்திய நினைப்பு அவங்கள இருட்டுன்னு விரட்டுதான். இப்ப நான் சொல்ல வந்தது ஓடிடில பார்த்த டியூட பத்தி. ஒருத்தனை காதலிச்சு வயிற்றுல புள்ளைய சமக்கிற பொண்ணு டெம்பரவரி ஏற்பாடா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறாளாம். மை பாடி மை ரைட்னு புது தத்துவம் சொல்லி இஷ்டப்படி திரியிறாளாம். இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்தா ஏன் டிஸ்டர்ப் ஆகாது ஜென்சி? பொறுப்பா ஒழுங்கா வாழணும்னு நினைக்கிற இளைஞர்களே பிராந்து பிடிச்சு திரியிறாங்க நாட்டுல. அவங்கள படுகுழியில தள்ளனே படம் எடுக்கிறாங்க சில படுபாவிங்க. மை பாடி மை ரைட், நான் யார்கிட்ட வேணா பிள்ளை பெத்துப்பேன்னு ஹீரோயின் சொல்றாளே, அது தப்பே பண்ணாத இன்னொருத்தனையும் சேர்ந்தே பாதிக்குதே, அதுக்கு என்ன நியாயம் சொல்லிருக்காங்க? மை மவுத் மை ரைட்னு யார வேணா திட்டலாமா? இல்ல மை லெக் மை ரைட்னு யார வேணா வதைக்கலாமா? காத்துல நீ எவ்வளவு வேணா தடியை சுத்திக்கிட்டு வாக்கிங் போ, அது அடுத்தனுடைய மூக்குல படாத வரைக்கும் தான் உன்னுடைய சுதந்திரம்னு சொன்னாரு அறிஞர் ஜான்சன். ஏற்கனவே கள்ளக்காதல் போதன்னு கிட்டடிஞ்சு போயிருக்கு சமூகம். இதுல டியூட் மாதிரி படங்கள்லாம் வந்துகிட்டே இருந்தா மொத்தமாவே முடிஞ்சு. யார் யாரையோ போடுறாங்களே சென்சார் போர்டுல, கட்டாயம் ஒரு சைக்காட்ரிஸ்ட போட வேண்டாமா? காட்சியில வன்முறை வந்தாதான் கட் பண்ணணும்ன்றது இல்லைங்க சென்சார் சார். கான்செப்ட்ல வந்தாலும் கட் பண்ணலாம், புரிஞ்சுக்கோங்க. நடுராத்திரியில திங்கிறது, தெரியாதவன் வீட்லயும் தங்குறது, எப்பயும் போதையில முங்கிறது. நான் மேஜர் ஆயிட்ட, என்ன பண்ணாலும் நீ பாக்காத, சொந்தமா சம்பாதிக்கிற, எது பண்ணாலும் கேட்காத, இப்படி சொல்ற ஜென்சிகளையும் இங்க ஏராளமா பார்க்க முடியும். அதனாலதான் சொல்றோம், இனிமே டியூட் மாதிரி படங்கள்லாம் எடுக்காதீங்க. ஆமையை திருப்பி போட்டு அடிச்சா அது செத்துரும்னு ஐடியா கொடுக்காதீங்க.